முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்துதான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டு வரலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற நடைபெற்ற வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபய சோகா தலைமையிலான தற்போது விசாரணை நடைபெற்று முடிவடைந்துள்ளது. குறிப்பாக அமலாக்க தரப்பில் தொடர்ந்து இன்றைய தினம் வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் இந்திய வங்கி மற்றும் SBI ஆகிய வங்கிகளுக்கு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஆவணங்க நகல் குறிப்பாக கடிதங்கள் உள்ளதாகவும், குறிப்பிட்ட வங்கி கணக்கு தொடர்பான பாஸ்புக் விவரங்கள் கோரப்பட்ட கடிதமும் அதில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆவணங்கள் அனைத்துமே கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது என்று அமலாக்க தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. பாஸ்புக் வழங்குவதற்கான கோரிக்கையை கார்த்திக் என்றும் SBI கிளை மேலாளருக்கு அனுப்பிய 2 கடிதங்கள் செந்தில் பாலாஜியின் கணினியில் அவரது வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக அமலாக்க தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த முறைகேட்டில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய நபர்களுக்கு அவரது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் மூலமாகவே என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன என்ற விவரங்களை தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அனுப்பியிருக்கிறார் என்றும், செந்தில் பாலாஜியிடமிருந்து மீட்கப்பட்ட கார்த்திக் என்பவரால் உருவாக்கப்பட்ட tkt.docs என்ற கோப்பு கார்த்திகேயன் மற்றும் பாலாஜியின் தனிப்பட்ட உதவியாளர் சண்முகம் மற்றும் பாலாஜிக்கு இடையே ஏற்கனவே உள்ள தொடர்பை உறுதி செய்வதாக அவங்க தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜி விவகாரத்தில் லஞ்சம் கொடுத்தவர்கள் மற்றும் லஞ்சம் வாங்கியவர்களிடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இது போன்ற சம்பவங்கள் மேலும் ஊழலையும் முறைகேடுகளையும் ஊக்குவிக்கும் செயலாக பார்க்கப்படுவதாக அமலாக்க தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அமலாக்க தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வழக்கின் விசாரணையை வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதை அடுத்து அமலாக்கத்துறையின் விரிவான வாதங்கள் தொடர்பாக வழக்கின் விசாரணை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மோகனப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.